பெரம்பூரில் விஜய் படுதோல்வி, களத்தில் வெளிவந்த ரிப்போர்ட். சர்ச்சில் மண்டியிட்டு பாவ மன்னிப்பு, மன்னிப்பார்களா மக்கள்? அம்பலமானது மும்மத நாடகம். இன்று விஜய்க்கு விவாகரத்து, விடாமல் துரத்துகிறார் சங்கீதா. விஜய் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கக்கூடிய பாதிரியார்கள். மீண்டும் பவன் கல்யாண் ஸ்கிரிப்ட் காப்பி அடிக்கப்பட்டது. இன்று ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவாரா விஜய்? இது மாதிரி இந்த தேர்தல் சம்பந்தமான பல்வேறுபட்ட செய்திகளையும் அதோட வீடியோ ஆதாரங்களையும் தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய சப்ஸ்கிரைப் தான் இது மாதிரி பல தரவுகளை திரட்டி வீடியோ போடக்கூடிய எங்களுக்கு அது ஒரு பெரிய ஊக்கமாகவும் இருக்கும். இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க தீயா பரவக்கூடிய ஒரு காமெடி பீஸ். சர்ச்சில் போய் மண்டிட்டு அப்படியே நடந்து முட்டி போட்டு போறாரு. இல்லை நான் என்ன கேட்குறோம், இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் விஜய் சினிமாவில் காட்டியிருக்கலாம். இங்கே வந்து இப்படி ஆக்ஷன் கொடுக்கறதுக்கு இந்த ஆக்டிங்கையும் இந்த பர்ஃபார்மன்ஸையும் ஒழுங்காக சினிமாவில் காட்டியிருந்தா ஒரு நேஷனல் அவார்டு, எப்போ குறைஞ்சது ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்டாச்சே கிடைச்சிருக்கும். இது வரைக்கும் விஜய் இத்தனை வருஷமா சினிமாவில் இருக்காரு, ஒரு நேஷனல் அவார்டு ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்டு கூட வாங்கினதில்ல. மிஞ்சி போனால் அவர் வாங்கின அவார்டெல்லாம் பார்த்தோம்னா விஜய் டிவி அவார்டு, பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் சொல்லி விஜய் டிவியில் கூப்பிட்டு ஒரு அவார்டு கொடுப்பாங்களே, அந்த விஜய் டிவி அவார்டு தான் விஜய் வாங்கி வச்சிருக்கிறாப்புல. இது வரைக்கும் பெரிய அளவில் இந்த அவார்டை வாங்கினல. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக இங்கே காட்டுறாரு. இந்த பர்ஃபார்மன்ஸை போய் சினிமாவில் காட்டியிருந்தா வச்சும் ஏதாவது ஒரு அவார்டு கிடைச்சிருக்கும். அதனால இப்படியெல்லாம் தேர்தலுக்காக நாடகம் போடுறது, ஓட்டுக்காக நாடகம் போடுறது, கடவுளை பயன்படுத்தி தோளில் துண்டி போட்டு இல்லை நம்ம என்ன கேட்குறோம், சாமி கும்பிட்டு தானே போற, நீ ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் அடையாளப்படுத்திக்கிட்டு தான் பெரம்பூர் தொகுதியில் போட்டிடுறது, திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டிடுறாரு. அப்போ நீ கிறிஸ்தவனா ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துக்குள்ள போகும்போது எதுக்கு அந்த துண்டு? அப்ப இந்த முட்டி போடுறது, இந்த மண்டிட்டு போடுறது கடவுளுக்காக போல, ஓட்டுக்காக விஜய் போயிருக்கிறாரு. தான் எப்படியாவது அந்த இடத்துல ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் போயிருக்கிறாரு அப்படிங்கிறது அம்பலமாகுது. இதெல்லாம் உன்னிப்பா கவனித்த பாதிரியார்கள் தான் இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க. பாதிரியார்கள் பத்தி நான் பின்னாடி வரேன். இல்ல நம்ம என்ன கேட்கிறோம், விஜய் இப்படி எல்லாம் முட்டி போட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அதாவது இந்த அனுதாப அலை வாங்குறது இருக்கு இல்லையா, சமீபத்தில் அண்ணாமலை கூட பார்த்தோம். சட்டையெல்லாம் கழட்டி போட்டுக்கிட்டு அப்படி ஒரு ஜிம் பாடியோட உடம்பெல்லாம் தொங்கி போன ஒரு உடம்போட கையில சாட்டை எடுத்துக்கிட்டு அண்ணாமலை தன்னை தானே அடிச்சுக்கிட்டு திமுக ஆட்சி சரியில்லை, நான் என்ன நானே அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிரியேட் பண்ணாரு. அன்னைக்கு தான் அண்ணாமலை ஒட்டுமொத்த காமெடி பீஸா மாறினாரு. அந்த மாதிரி இப்ப அண்ணாமலைன்னு ஒரு இடம் இப்ப காலியா போச்சு. அண்ணாமலை களத்துல இல்ல. அண்ணாமலை விட்டு போன அந்த காமெடி பீஸ் இடத்தை நிரப்புறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா நானும் மன்சூரா வழி மேல வெளி வச்சு காத்துட்டு இருந்தோம். பார்த்தா அந்த இடத்துல ஃபில் பண்றது இந்த நான் வந்துட்டேன் அப்படின்னு விஜய் வந்து முட்டி போட்டு இப்படியாப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதாவது இத்தனை வருஷம் விஜய் வந்து தன்னை இப்போ கிறிஸ்தவன் புதுசா வந்து அடையாளப்படுத்துறாரு இல்லையா, இத்தனை வருஷம் எங்க போச்சு இந்த கிறிஸ்தவ பாசம்? இத்தனை வருஷம் விஜய் இத்தனை வருஷம் சினிமாவில் இருக்கார்ல, ஏதாவது ஒரு தேவாலயத்துக்கோ ஏதாவது ஒரு சர்ச்சுக்கோ விஜய் போய் பார்த்துருப்பீங்களா? அவர் உண்டு ஒரு லக்ஸரி லைஃப், அவர் உண்டு அவருக்குன்னு சொல்லி ஒரு ஜல்சாவான ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்போ தேர்தல் வரும்போது தான் அவருக்கு கர்த்தர் கண்ணுக்கு தெரியாது. இப்போ போய் சோஸ்திரம் ஆண்டவரே அப்படின்னா நீ தோத்துருவ ஆண்டவரே, நீ தோத்து போயிருவ ஆண்டவரே சொல்ல, நீ தோத்து போயிருவ அப்படின்னு சொல்லி நீ தோத்துருவ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கண்டிப்பா விஜய்க்கு இன்னைக்கு தோல்வியை தான் கிறிஸ்தவ மக்கள் பதில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இத்தனை வருஷம் எத்தனையோ சர்ச்சைகள் எத்தனையோ தேவாலயங்கள் இருக்கும்போது அங்கெல்லாம் போக தெரியல. அதுவும் அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய தேவாலயத்தை கூட இவர் வீடு பனையூர்ல இருக்குது. பனையூர் பக்கத்துல எத்தனையோ முக்கியமான சர்ச்சைகள் இருக்குது. நீங்க இன்னைக்கு ஈசிஆர்ல போங்க, பெரிய பெரிய சர்ச்சை நல்லா அழகழகா இருக்கும். அங்க சர்ச்சுக்கு போறதுக்கு வழி தெரியல. இவரோட நீலாங்கரை இருக்குது, நீலாங்கரைக்கு பக்கத்துல அற்புதமான சர்ச்செல்லாம் இருக்குது, அங்க போறதுக்கு வழி தெரியல. ஆனா இங்க இருந்து தேடி போய் திருச்சி கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் போய் தான் மண்டிடுவார்னா, இந்த மண்டிட்டது கர்த்தருக்குல்ல, இவரு போடக்கூடிய ஓட்டுக்காக, இவருக்கு ஓட்டு விழணும், இப்படி எல்லாம் முட்டி போட்டா கிறிஸ்தவர்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்காரு. ஏன்னா திருச்சி கிழக்குல திமுக சார்பில் இனிகோ இருதராஜ் போராடிட்டு இருக்காரு. இனிகோ இருதராஜுங்கிறது அங்க சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாரு. கிறிஸ்தவ மக்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ களத்துல வந்து நிற்கக்கூடிய கள போராளி அவரு. கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவாகவே தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர் தான் இனிகோ இருதராஜ். அவரெல்லாம் யாருமே அடிக்க முடியாது. அப்ப அப்படிப்பட்ட இனிகோ இருதராஜுக்கு எதிராக நம்ம நிக்கணுமே, அப்ப கிறிஸ்தவர்களுடைய ஓட்டை கவர் பண்ணா என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாதான் வேலைக்கு ஆகும்னு சொல்லி முட்டி போட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. விஜய் வந்து சினிமாலெல்லாம் அந்த முட்டி மூவ்மெண்ட் போடுவாரு. டான்ஸ்லேயே முட்டி மூவ்மெண்ட் வந்து விஜய் நல்லா போடுவாப்புல. அந்த முட்டி மூவ்மெண்ட் தான் இங்க இப்போ தேர்தலையுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. ஆக மொத்தத்துல இவர் செய்யக்கூடியது பக்தி இல்ல, இது ஒரு படம். விஜய் அங்க படம் காட்டிட்டு இருக்கிறாரு, சர்ச்சில் வந்து படம் கட்டுறாரு. இதை கிறிஸ்தவர்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கிறிஸ்தவ உனக்கு உணர்வு, இந்த உண்மையான கிறிஸ்தவ உனக்கு உணர்வு இருந்திருந்தா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த உணர்வை காட்டியிருக்கலாமேப்பா. ரொம்ப தூரம் லாங் ஆகும், ரொம்ப லாங்லாம் போக வேணாம்.
இந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இப்போ போன கிறிஸ்துமஸ் திருவிழா நடக்கக்கூடிய நேரத்துல இந்தியா முழுக்க கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டாங்க. எங்கெல்லாம் சாண்டா கிளாஸ் பொம்மை இருக்குதோ அந்த பொம்மை அடிச்சு நொறுக்கப்பட்டது. எங்கெல்லாம் கிறிஸ்துமஸ்க்காக அந்த அந்த மரங்கள் கிறிஸ்துமஸ் ட்ரீ எங்கெல்லாம் ஏற்றப்பட்டதோ அந்த மரங்கள் அடிச்சு ஒடுக்கப்பட்டது. எந்தெந்த மால்கள் எல்லாம் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனுக்காக மால்ல ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீயோ ஒரு கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் இருந்தா அந்த மால் உள்ள போய் அடிச்சு நொறுக்கப்பட்டது. அந்த அளவுக்கு பாஜகவை சேர்ந்தவங்க, பஜ்ரங் தள அமைப்பை சேர்ந்தவங்க, இந்த சங்கிகள் அவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணாங்க. அன்னைக்கெல்லாம் விஜய்க்கு அதை பத்தி எதுவுமே தெரியல. வாயை மூடிட்டு அமைதியா இருந்துட்டாரு. ஏன்னா அதுக்கு எதிராக ஏதாவது ஒரு சின்ன அறிக்கை, ஒரு பேப்பர் அறிக்கை வெளியிட்டா கூட பாஜக குடிமையை பிடிச்சி ஆட்டிடுவாங்கன்றதுக்காக அன்னைக்கு வாயை மூடிட்டு அமைதியா இருந்தாரு. ஏன் உனக்கெல்லாம் மனசாட்சி வேணா? ஒரு ரோட்ல சாண்டா கிளாஸ் பொம்மை, கிறிஸ்துமஸ் தாத்தாவோட தொப்பி இருக்குல்ல, அந்த தொப்பியை ரோட்ல போட்டு கடை போட்டு வியாபாரம் பண்ணன்றதுக்காக ஒரு சின்ன பசங்களையும் ஏழை வியாபாரிகளையும் அடிச்சு துன்புறுத்திட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு கிறிஸ்தவர்கள் வடமாநிலம் முழுக்க தாக்கப்படுறாங்க. ஒடிசாவில், சத்தீஸ்கர்ல பழங்குடியினத்தை சேர்ந்த மக்கள் அந்த சாதிய பாகுபாடால அவங்க கிறிஸ்தவ மதத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்றதே பெரிய போராட்டமா இருக்குது. அவங்க வீட்டுல நிம்மதியா வாழ முடியல, சாப்பிட முடியல, ஒரு கிறிஸ்துமஸ்க்கு கேக் வெட்ட முடியல. அவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கும் போதெல்லாம் இந்த விஜய்க்கு அன்னைக்கெல்லாம் கிறிஸ்தவ உணவு வரல. இன்னைக்கு தேர்தலுக்கு 2 நாளுக்கு முன்னாடி இருக்கும்போது இவர் தன்னை கிறிஸ்தவரை அடையாளப்படுத்துகிறாருன்னா இவரை மாதிரி உலகத்துல எந்த ஒரு நடிகரோ எந்த ஒரு கேவலமான ஒரு அரசியல்வாதியோ இது வரைக்கும் நம்ம உலகத்துல பார்த்ததே கிடையாது. ஏப்பா மணிப்பூர் இப்ப எரிஞ்சுக்கிட்டு இருக்குப்பா. இந்தியாவிலேயே இந்த மணிப்பூர் கலவரத்தை பயன்படுத்தி 180 தேவாலயங்கள் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்குது. மணிப்பூருக்காக தொடர்ந்து எல்லாரும் குரல் கொடுத்தாங்க. நம்ம பேட்டை டிவில அன்னைக்கு தேதிக்கு மணிப்பூர்ல பிரச்சனை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த யூடியூப் சேனலுமே பேச முடியல. ஏன்னா மணிப்பூர் அப்படிங்கிற அந்த 5 எழுத்து வார்த்தையை எழுதினாலே அந்த யூடியூப் சேனல் முடக்கப்பட்டது. யாராலையும் வீடியோ போட முடியல. ஆனா நம்ம பேட்டை டிவில நம்ம என்ன செஞ்சோம், நம்ம தொடர்ந்து நம்ம பேட்டை டிவி மட்டும் தான் அன்னைக்கு தேதியில மணிப்பூர் வீடியோ தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 வீடியோ தொடர்ந்து 1 மாசம் நம்ம பேட்டை டிவில தான் பேசணும். அப்படி மணிப்பூர்ல பாதிக்கப்படக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு நம்ம பேசினதால எங்களுடைய Facebook பேஜ் முடக்கப்பட்டது. அதனால எங்களுக்கு பெரிய அளவில் வருமான இழப்பு ஏற்பட்டது. ஆனா பரவாயில்ல, பாதிக்கப்பட்டவன் யார் எங்க பாதிக்கப்பட்டாலும் அவன் என் சகோதரன் அப்படின்ற அடிப்படையில நம்ம பேட்டை டிவி நம்ம அந்த மணிப்பூர் மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த Facebook பேஜை நம்மளால மீட் எடுக்க முடியல. அப்ப அவ்வளவு பெரிய அராஜகம் அந்த மணிப்பூர்ல நடந்தது. 180 தேவாலயங்கள் அடிச்சு நாசப்பட்டு ஒட்டுமொத்தமா நாசப்படுத்தி தீக்கிரையாக்கப்பட்டுச்சு. அன்னைக்கெல்லாம் கிறிஸ்தவ உணர்வு வரல உனக்கு. தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் கிறிஸ்தவ உணர்வு வரும் அப்படின்னா இது உணர்வு இல்ல, இதுதான் உலகத்திலே ஒரு கேடுகட்ட ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் இதெல்லாம் பார்த்து விழிப்புணர்வு அடைஞ்ச கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு போய் திமுக போய் சந்திச்சிருக்காங்க. இந்த நடிகர்களே இந்த நாடகத்துல நம்புற நாங்க தாய்க்கில்ல. இந்த கிறிஸ்தவர்களுக்கு எப்போ ஒரு பிரச்சனைனாலும், சிறுபான்மை மக்களுக்கு எப்போ ஒரு பிரச்சனைனாலும், தமிழர்களுக்கு எப்போ ஒரு பிரச்சனைனாலும் திமுக முதல்ல வந்து களத்துல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள், பாதிரியார்கள், ஆயர்கள் இவங்க எல்லாம் போய் நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சு பாதிரியார்களே ஒட்டுமொத்த ஆதரவு திமுகவுக்கு நாங்க வழங்குறோம். திமுக எப்பெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு வந்து நீங்க ஆதரவா நின்றுக்கிறீங்க. சமீபத்தில் 2 கன்னியாஸ்திரிகள், ஒடிசா தானே அந்த கேரளாவை சேர்ந்த 2 கன்னியாஸ்திரிகள் வந்து ஒரு பிள்ளைய போய் வேலை கஷ்டப்படுற பிள்ளைக்கு வேலை கொடுத்ததுக்காக மதம் மாற்றம் பண்றாங்க, கட்டாய மதம் மாற்றம் பண்றாங்கன்னு சொல்லி என்னையே வரைக்கும் அந்த வழக்கை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணப்பட்ட அராஜகம் நடந்துட்டு இருந்துச்சுல. அந்த நேரத்திலுமே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் குரல் கொடுத்தாரு. மணிப்பூர்ல தேவாலயங்கள் இடிக்கப்படும் போது, இப்போ கிறிஸ்துமஸ் பண்டிகையில தாக்குதல் நடத்தும் போது எல்லாத்துக்குமே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குரல் கொடுக்கிறாரு. கிறிஸ்தவர்களுக்கு வழங்க வேண்டிய எல்லா உரிமைகளையும் இவங்க வழங்கிட்டு இருக்கிறாரு. அதனால இப்படி கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தோழனா இருக்கக்கூடிய திமுகவுக்கு எங்களுடைய முழு ஆதரவை நாங்க வழங்குறோம். எந்த ஒரு நடிகனையோ எந்த ஒரு நாடகத்தையும் நாங்க நம்ப மாட்டோம் சொல்லி ஒட்டுமொத்த கிறிஸ்தவ பாதிரிகளும் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் அவங்களுடைய முழு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதனால இந்த விஜயோடைய நாடகம் அப்படிங்கிறது அது கிறிஸ்தவர்கள்கிட்ட கண்டிப்பா எடுபடாது அப்படிங்கிறது இங்க ரொம்பவே யதார்த்தமா புரியுது. இந்த நாடகத்தெல்லாம் யார் நம்புவானா? பைத்தியங்கள் நம்பும். இந்த ஒண்ணுமே அவனுங்களாம் ஓட்டு ஐடி கூட இருக்காது. இதெல்லாம் நம்பலாம் பாருங்க, அவனுங்களாம் ஓட்டு ஐடி கூட இருக்காது. இப்ப நேத்து நடந்த கூத்த பாருங்க. விஜய் திருச்சிக்கு வந்து மும்மத வழிபாடு செய்யறேன், சர்ச்சுக்கு போனாரு, மசூதிக்கு போனாரு, கோயில்ல போய் மண்டிட்டு பூஜை செஞ்சாரு. இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு பைத்தியக்கார கூட்டம் வருது. இந்த பேய் படத்தெல்லாம் பேய் அப்படியே மேல ஏறிக்கிட்டு கீழே ஏறிட்டு வரும்ல, அந்த மாதிரி வரானுங்க. அங்க ஏறான், மரத்துல ஒருத்தன் ஏறான், ஒருத்தன் அங்கிருந்து எகிரி குதிக்கிறான். அங்க ஒரு சாக்கடை இருக்குது, அந்த சாக்கடைக்குள்ள குதிக்கிறான், குதிச்சு எந்திக்கிறான். பைத்தியக்கார பசங்க. ஏன்டா ஒரு நடிகன் தானே அவன்? ஒரு நடிகனை நீ டிவில பாத்துட்டு போ, ஒரு செல்போன்ல பாத்துட்டு போ. அந்த மூஞ்ச பாக்கணுங்கிறதுக்காக உனக்கு ஒரு பிரச்சனைனா அந்த நடிகன் வெளியில வரதே கிடையாது. அப்ப அந்த மூஞ்ச நான் பாக்கணுங்கிறதுக்காக சாக்கடையில உளுந்து, ஆத்துல உளுந்து, பைத்தியகாரத்தனமா போய் விபத்து ஏற்பட்டு உயிர் பலியாகி இவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனமான ஒரு கூட்டம் போகுது. ஒரு தற்கொலை, ஒரு 3 பொம்பளை தற்கொலை, அது 3 ட்ரிபிள்ஸ் வந்துச்சு. ஒரு டிராபிக் போலீஸ் ஒருத்தர் வழி மடக்கி அதுங்களை கேட்கிறார், ஏன் ட்ரிபிள்ஸ் வரீங்கன்னா இறங்கி சண்டை போடுது. நான் இந்த மாதிரி உன் பொண்டாட்டி நீ தடுப்பே, நீ ஏன்டா என்ன தடுக்கிற, நீ வாடா போடான்னு காவல்துறை அதிகாரிகளை, பணியில இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை வாடா போடா நீ அப்படியே இப்படியா அவனா இவனன்னு சொல்லி
இவ்வளவு பெரிய ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை உருவாக்கி இருக்காரு விஜய் அப்படின்னா இது ரொம்பவே ஆபத்தான ஒரு அரசியல். அதனாலதான் நம்ம தொடர்ந்து இந்த விஜயோடைய அரசியல் எதிர்க்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். இந்த கூட்டத்தை ஈஸியா சங்கிகளா மாத்திரலாம். வட மாநிலங்கள்ல எப்படி சங்கிகளை வந்து ஒரு மூலச்சலவை செஞ்சு அப்படி மாத்தி வச்சிருக்காங்களோ, இன்னைக்கு பவன் கல்யாணோட ரசிகர்கள் ஆந்திராவில் எப்படி சங்கிகளா மாற்றப்பட்டார்களோ, அந்த மாதிரி விஜய் ரசிகர்களை ஈஸியா சங்கிகளா மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தேர்தலில் ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடம் என்ன தெரியுமா? விஜய் ஓரளவுக்கு வாய்ப்பு, அதாவது ஓரளவுக்கு ஓட்டு எங்க வாங்குறாரோ, அவர் டெபாசிட் வாங்குறது பல தொகுதியில டெபாசிட் வாங்க மாட்டாங்க. ஓரளவுக்காச்சும் எங்கெல்லாம் விஜய்க்கு ஓட்டு விழுதோ அந்த தொகுதியெல்லாம் பகுத்தறிவு பாடம் நடத்தணும். அந்த தொகுதியெல்லாம் விழிப்புணர்வு முகாம்கள் ஏற்படுத்தணும். இந்த பசங்க இப்படி பைத்தியக்கார கூட்டமா இருக்குது, இதுங்களுக்கு பெரியார் இந்த பிள்ளைங்களுக்காக தான் பெரியார் பாடுபட்டாரு. அப்ப அந்த பாடத்தை மீண்டும் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்பதான் இந்த மாதிரி பைத்தியக்காரங்களை அங்கிருந்து காப்பாற்ற முடியும். ஒருத்தன் கையில கத்தியை வச்சிருக்கான், கையில கத்தி வச்சுட்டு நான் செத்துலான் இருக்கிறேன், எனக்கு கழுத்தை அறுத்தலான் இருக்கிறேன், ஒரே ஒரு முறை விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடுங்க, ஒரே ஒரு முறை விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடுங்க சொல்லி இவ்வளவு ஒரு முட்டாள் கூட்டம். தேர்தல் ரிசல்ட் வரும், விஜய் படுதோல்வி அடைஞ்சு விஜய் மீண்டும் சினிமாவுக்கு போயிடுவாரு. ஆனா இங்க எத்தனை பைத்தியங்க தற்கொலை பண்ணணும் தெரியாது, எத்தனை பைத்தியம் சூசைட் பண்ணி பெத்தவங்களை அழுவிடும் அப்படிங்கிறது தெரியாது. அவ்வளவு ஒரு மோசமான தற்கொலை கூட்டத்தை விஜய் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அதனாலதான் விஜயோட இந்த நிலைமைகள், விஜயோட ரசிகர்களோட இந்த அட்டுழியங்கள் எல்லாம் பார்த்து மக்கள் இன்னைக்கு வெறுத்து போயிட்டாங்க. விஜயோட நிலைமை பெரம்பூர்ல கூட விஜய் ஜெயிக்க முடியாது. பெரம்பூர்லயோ திருச்சி கிழக்குலயோ விஜயால ஜெயிக்க முடியாது. ஏன்னா அதனாலதான் விஜய் பாருங்க பெரம்பூர் பிரச்சாரத்தை ரத்து செஞ்சிட்டாரு. விஜய் சமீபத்தில் பெரம்பூருக்கு வீடு வீடு போன மாதிரி ஒரு ஷூட்டிங் ஒன்று காட்டினாங்க. அது வீடு வீடுக்கெல்லாம் போல. பெரம்பூர்ல விஜய்க்குன்னு சொல்லி ஒரு பணிமனை கட்டி வச்சிருக்காங்க. தேர்தல் பணிக்காக ஒரு பணிமனை வச்சிருக்காங்க. அந்த பணிமனையில உட்காந்து ஒரு ஷூட்டிங் எடுத்தாங்க. அங்கிருந்து வெளியில வந்து வாசல்ல வந்து கோலம் போட்டாரு. அந்த 8 கோலம் 8 பெண்கள் பசுமாடு வளர்க்கறது அந்த ஜோசியக்கார பாணி இருக்குல்ல, அதுல கோலம் போட்டாரு. கோலம் போட்டுட்டு அந்த பணிமனைக்கு பக்கத்து வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு மட்டும் தான் விஜய் போனாரு. போய் அங்க போய் தண்ணி குடிக்கிற மாதிரி, அவங்கள்ட்ட பேசுற மாதிரி. இல்ல நம்ம என்ன கேட்கிறோம், இங்க போய் பெரம்பூர்ல உன் கட்சி ஆபீஸ்க்கு பக்கத்து வீட்டுக்கு போக தெரிஞ்சது இல்ல, இன்னைக்கு சர்ச்சில் போய் முட்டி போட தெரிஞ்சது இல்ல, அங்க கூட திருச்சி கிழக்குல இருக்க கோயில் தான், சாதா கோயிலுக்கு எல்லாம் போக மாட்டாரு, திருச்சி கிழக்குல இருக்க கோயிலுக்கு போக தெரிஞ்சது, திருச்சி கிழக்குல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் உனக்கு போக தெரிஞ்சல. ஏன் ராஜா உனக்கு கரூருக்கு வழி தெரியல? ஏன் கரூருக்கு வழி எல்லாம் தடுத்து முடிச்சிட்டாங்களா? ஏன் கரூருக்கு போயிருக்க வேண்டியதுனே? உன்னை பார்க்க வர போய் தான் 41 உயிர்கள் அநியாயமா செத்து போச்சு. அந்த வீட்டுக்கு போற காரணம் கேட்டா, இல்ல இவர் போனா கூட்டம் வந்துரும், திருச்சா கூட போகும்போதெல்லாம் கூட்டம் வரல, கீர்த்தி சுரேஷ் வீட்டு கல்யாணத்துக்கு போகும்போதெல்லாம் கூட்டம் வரல, இப்படி முட்டி போட்டு நாடகம் ஆடும் போதெல்லாம் இவருக்கு கூட்டம் வரல. ஆனா அங்க போய் கரூர்ல போய் செத்து போன வீட்டுல போய் ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட மக்களை கூட போய் பார்க்காம, பாதிக்கப்பட்டவன் என்ன வந்து பார்க்கணும் அப்படின்னு உலகத்திலேயே இவ்வளவு ஒரு ஒரு மட்டமான ஒரு அரசியல் செஞ்ச ஒரு நபர் தான் இந்த விஜய். அதனாலதான் இன்னைக்கு பெரம்பூர்ல விஜய்க்கு பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகள் எதுவுமே கிடையாது. பெரம்பூர்ல இன்னைக்கு எந்த ஒரு கருத்து கணிப்பு நீங்க எடுத்தாலுமே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டோம். ஏங்க அவரு நிக்கக்கூடிய தொகுதியில அவர் இன்னும் வரலங்க. பிரச்சாரம் ரத்து, அங்கங்க ரத்து, பிரச்சாரம் ரத்து, இங்க பிரச்சாரம் ரத்து, அங்க பிரச்சாரம் ரத்து, கடைசியில பெரம்பூர் பிரச்சாரமும் ரத்து. பெரம்பூர்ல வீடு வீடா போன ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்தாங்க, கடைசியில அதுவுமே ரத்து. இப்படி எல்லாமே பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த ஒரு மாசத்துல கூட வெளியில வர முடியாத விஜய் அதிக அளவுல ஓய்வெடுத்தப்பட்ட பிரச்சார கட்சி தலைவர்னு பார்த்தோம்னா விஜய் தான் ஓய்வெடுத்திருக்காரு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று ஒரு நாள்ல மட்டும் நேற்று மாலை ஒசூர்ல பிரச்சாரம் பண்றாரு, நேற்று இரவு மயிலாப்பூர்ல பிரச்சாரம் பண்றாரு, நேற்று நைட்டு ஒரு 8 மணிக்கு டி நகர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்து பிரச்சாரம் பண்றாரு. இந்த வயசுல எல்லா கட்சி தலைவர்களும் இந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது தன்னோட கட்சிக்கு கூட பிரச்சாரத்துக்கு வெளியில வர நபர். பொதுவாகவே அரசியல்வாதிகள் பிரச்சார நேரத்துல எல்லா இடங்களுக்கும் போவாங்க. அப்ப பிரச்சார நேரத்துக்கே விஜய் வெளியில வரல அப்படின்னா இவர் அரசியலுக்கு வந்து என்ன செய்ய போறாரு? இவர் கைக்கு ஒரு பொறுப்பு வந்தா இவர் என்ன செய்வாரு? ஒண்ணுமே செய்ய முடியாது. போய் பனையூர்ல படுத்து தூங்குவாரு, அவ்வளவுதான் இது. அப்ப விஜய் இவ்வளவு பேர் பிரச்சாரம் வந்தன 234 தொகுதிகளுக்கும் விஜய் போக முடியல. சரிப்பா, நீ 233 தொகுதிகளுக்கு போவனா? 38 மாவட்டங்கள் இருக்குல்ல, 38 மாவட்டங்களுக்காச்சும் உன்னால போக முடிஞ்சதா? சரி, 38 மாவட்டங்களுக்கு கூட நீ போலப்பா. ஒன்ன நம்பி உன் கட்சியில மூத்த தலைவர்களா இருக்காங்களே, ஆதவ் அர்ஜுனா இருக்காரு, ஆதவ் அர்ஜுனாவோட வில்லிவாக்கத்துக்கு போய் ஓட்டு கேட்க முடியல. செங்கோட்டையன் இருக்காரு, செங்கோட்டையனுக்கு போய் ஓட்டு கேட்க முடியல. இப்படி கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், அந்த ராஜ்மோகன் ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம தலைமறைவா இருந்தார், அவர்லாம் ராஜ்மோகனுக்கு ஓட்டு கேட்க போல. அப்ப இப்படியாப்பட்ட நபர் எங்கேயுமே போகாம தனக்கு மட்டும் ஓட்டு போடுறதுக்காக திருச்சியில நான் எப்படியாவது ஜெயிச்சிடணும், அங்கதான் கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்காங்க, அதனால முட்டி போட்டு போறேன் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய சுயநலம். கரூர்ல அந்த மக்கள் செத்து போயிருக்கக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு ஆறுதல் சொல்லாம விஜய் எங்க போனாருன்னா மலேசியாவுக்கு போயிட்டாரு. மலேசியாவில் ரொம்ப சோகத்தை தணிக்க போயிட்டாரோ அப்படின்னா அங்க போயிட்டு மலேசியாவில் போய் ஆடியலாச்சு. எங்க நீக்கி கச்சேரி கச்சேரின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு அங்க போயிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரு. மக்கள் எல்லாம் இங்க சோகத்துல ஆழ்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல அன்னைக்கு நேரத்துல பல அரசியல் தலைவர்கள் தங்களுடைய விழாக்களே தள்ளி வச்சிருந்தாங்க, அரசு விழாக்கள் தள்ளி வைக்கப்பட்டது. ஆனா இவர் மலேசியாவில் போய் கூத்தாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்திருந்தாரு. அப்ப இவருடைய சுயநலம் மட்டுமே முக்கியம் அப்படின்னு இருக்கிறதாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களே அவரை நம்புறதுக்கு தயாரில்ல. ஒரு 4 பைத்தியம் நம்பும். ஆனா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எல்லா 2K கிட்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி பசங்க இருக்காங்க இல்லையா, எல்லாருமே விஜய் ஆதரிக்காங்களாம் கிடையாது.
ஆதரிக்கிற பைத்தியம் இருக்குல்ல, அதோட வீடியோக்கள் இன்னைக்கு நமக்கு வெளியில தெரியுது. அறிவார்ந்த பிள்ளைகளோட வீடியோக்கள் எங்கேயுமே வெளியில வராது. அந்த அறிவார்ந்த பிள்ளைகளுடைய எழுச்சி எப்படி இருக்குன்றத இந்த தேர்தலில் நம்ம பார்ப்போம். விஜய்க்கு எந்தெந்த கிறுக்குகள் விஜய் பின்னாடி போயிட்டு எங்க விஜய் அண்ணா அப்படி, விஜய் அண்ணா இப்படி, அவர் என்ன செஞ்சாலும் நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லுதுல, இந்த கிறுக்குகளோட ஓட்டு விடுவோம். ஆனா உண்மையான ஜென்சி கிட்ஸ் இருக்குல்ல, முதல் தலைமுறை வாக்காளர்கள், அவங்களுடைய அங்கேயுமே அறிவார்ந்த பிள்ளைகள் இருக்கு, சிந்திக்கக்கூடிய பிள்ளைகள், படித்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்குகள் என்னன்றத அவங்க இந்த தேர்தலை நிரூபிச்சு காட்டுவாங்க. ஆனா அதுல ஒரு பெரிய கூத்து என்ன தெரியுமா? இந்த இடத்துல கூட, சாமி கும்பிட போற இடத்துல கூட பவன் கல்யாணம் காப்பி அடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா பவன் கல்யாணுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது அமித்ஷா, இங்க விஜய்க்குமே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது இந்த கூட்டம் தான். அதனால பவன் கல்யாணம், நம்ம இதுக்கு முன்னாடி பல வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கிறேன், பவன் கல்யாணோட பிரச்சாரத்தை விஜய் எந்த அளவுக்கு காப்பி அடிச்சிருக்காருன்னு. இந்த சர்ச்சுக்கு போகக்கூடிய விஷயம் கூட பவன் கல்யாண் காப்பி தான். பவன் கல்யாண் இதே மாதிரி சர்ச்சில் போய் முட்டி போட்டு பிரார்த்தனை செஞ்சாரு. அதே மாதிரி விஜய் தன்னோட பிரச்சாரத்தோட கடைசி நேரத்துல அதே மாதிரி முட்டி போட்டு இங்க பிரார்த்தனை செய்யறாரு. பவன் கல்யாண் கோயில்ல போய் பொத்துன்னு போய் உளுந்து போய் ஒரு நாடகம் ஒன்று நடத்தினாரு. அதே சீனை நேற்று விஜய் கிரியேட் பண்ணி காமிச்சாரு. அதே மாதிரி கோயில்ல கீழே உளுந்து போய் கும்பிடுற மாதிரியான ஒரு காட்சிகளை விஜய் செஞ்சு காமிச்சாரு. அப்ப முழுக்க அங்க பாஜக பவன் கல்யாணுக்கு என்ன எழுதி கொடுத்ததோ அதே பாணியிலான பிரச்சாரத்தை தான் இங்க விஜய் கையில் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க அடுத்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, அப்ப அடுத்து விஜய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாரா அப்படிங்கறத இங்க ஒரு கேள்வி. ஏன்னா பவன் கல்யாண் பாஜக ஸ்கிரிப்ட் படி பிரச்சாரம் பண்ணார் இல்லையா, எல்லா அந்த பிரச்சாரம் எல்லாம் முடிச்சு கடைசியில தேர்தல் நெருக்கத்துல போய் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிட்டாரு. பிரச்சாரம் பண்ணி பவன் கல்யாண் ரொம்ப உடம்பு முடியாம ஆயிட்டாரு அப்படின்னா அது ஒரு இலகிய மனசோட ஒரு அனுதாபப்பட்டு மக்கள் ஓட்டு போயிடுவாங்க. அவரோட ரசிகர்கள் அண்ணா என்னன்னா நீங்க இப்படி ஆயிட்டீங்களா அப்படின்னு ஓட்டு போட்டுருவாங்கிறதுக்காக அப்படி ஒரு செட்டிங் அங்க பண்ணப்பட்டது. அப்போ விஜயும் இந்த 1-2 நாள்ல, தேர்தல் கூட 2-3 நாள் தான் இருக்குது, அந்த 1-2 நாள்ல விஜய் இதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகக்கூடிய ஏதோ ஒரு நாடகம் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க பெரிய அளவில் கேட்கப்பட்டிருக்கு. நம்ம சொன்னாலும் அது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகக்கூடிய கூத்து நடந்தாலும் நடக்கும். ஏன்னா இந்த விஜய் முட்டி போட்டு இந்த ஓட்டுக்காக போறார் இல்லையா, இந்த வீடியோ எடுத்து சில தற்கொலைக்கு பேசுது. ஐயோ அண்ணா ஏன்னா நீங்க இப்படி முட்டி போடுறீங்க, ஏன்னா நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்க, ஐயோ நீங்க கஷ்டப்படுறீங்களால தாங்க முடியலையா அண்ணா, நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறது பைத்தியங்க நாங்க இருக்கிறோம்ண்ணா, நாங்க முட்டா பீசுங்கண்ணா, நாங்க உங்களுக்கு எப்படியும் ஓட்டு போட்டுருவோம்ண்ணா, நீங்க ஏன்னா இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு பைத்தியங்களை நம்புது தெரியுமா. இந்த நம்பிக்கையை இன்னும் ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணக்கூடிய நாடகமும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க பேசப்பட்டு இருக்கு. அடுத்த நாடகம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா அடுத்து ஒண்ணு உறுதி, இப்ப இன்னைக்கு விஜயோட விவாகரத்து வழக்கு வரதுக்கு இருக்குது. ஏப்ரல் 20ஆம் தேதி அந்த வழக்கு நடத்தப்படும். சொல்ல நேரத்துல அவருடைய விவாகரத்து வழக்கு இன்னைக்கு நடக்க இருக்குது. தொடர்ந்து விஜயோட பிரச்சாரமெல்லாம் ரத்து. 17ஆம் தேதி ரத்து, 18 ரத்து, 19 ரத்து, இன்னைக்கு 20 விஜய்க்கு விவாகரத்து. இன்னைக்கு விஜய்க்கு விவாகரத்து நடக்க போகுது. இன்னைக்கு சங்கீதா வரப்போறாங்க. சங்கீதா இன்னும் பல உண்மைகளை வெளியில படுத்துவாங்களா? ஏன்னா சங்கீதா பல உண்மைகளை வெளிப்படுத்தின பிறகுதான் விஜயோடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏற்றப்பட்டது, பல உண்மைகள் வெளியில வந்தது. இப்ப சங்கீதா தேவைப்பட்டால் அந்த நடிகையின் பெயரும் நான் சொல்ல தயார் அப்படின்னாங்களே, சங்கீதா பல உண்மைகளை வெளிப்படுத்துவாங்களா? இந்த விவாகரத்து வழக்குல என்ன நடக்கும்? இனியும் கிறிஸ்தவர்கள் இந்த நாடகத்தை நம்புறதுக்கு தயாரா இல்ல அப்படிங்கிறது கலை யதார்த்தம். அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பேட்டை டிவியில முழுமையான ஆதாரத்தோட நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருப்போம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.